வேண்டாம், காவலை கவனிப்போம். ஊருக்கு வெளியே துடுகா ஒவ்வொருவருக்கும் யாருக்கு கிடைக்கும் இந்த எழில் வீடு, அதுதான் அனைவருக்கும் தம வீடு. ஊருக்கு வெளியே சுடுகாடு ஒவ்வொருவருக்கும் தனி வீடு.
வாரார் என வாரார் என மறை நான்கும் இயம்பும் அறிவோ மறி நாராயண 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 தேவ நாட்டிலே தேவேந்திரன் சபையிலே தேவேந்திரனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. என்ன சந்தேகம்? பூலோகத்திலே மாநிலராய் பிறந்தவனும் அன்னைய மாதிரி அருங்கடவிலும் நாடாதவனும் மெய்யென்று போய் உரைக்காதவன் பூலோகத்தில் இருக்கிறார் என்று கேட்டுக்கொண்டான். யாரவா? தேவேந்திரன். உடனே பக்கத்தில் இந்த வசிஷ்டன் உண்டு உண்ணு என சீடன் பாருக்கொருவன் பராதரசொருவன் வெம்போருக்கும் மறைபொருளுக்கும் ஆரோக்கியமிக்கான ஹரிச்சந்திரன் என்றான். உடனே வந்துவிட்டது கோபம். யாருக்கு? விஸ்வாமித்திரனுக்கு. அவன் பொய்யன், புழுவன், தேசை மகன், தவிர்த்து பேசுவான். மெய்யை பொய் என்பான், பொய்யை மெய் என்பான். அந்த ஹரிச்சந்திரன் ஒரு நாடு 1000 பொய்யில் சொல்வான் என்றான். இருவருக்கும் பாதி ஏற்பட்டது. பாதின் காரணமாக என்ன கேட்டுக்கொண்டார் தேவேந்திரனிடத்தில்? நான் நினைக்கின்ற நேரம் தேவர்கள் வந்து தக்க சமயத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அவன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க தெய்வலோகத்தில் இருக்கும் அக்கினிவானாக என்னை காஜிமா நகரத்தில் இருக்கும் காலகண்டன் போலே நடித்து ஹரிச்சந்திரன் பெண்டுகளை விலைக்கு வாங்கும்படி உத்தரவிட்டார். அன்னவர்கள் எவ்வளவு திரவியம் கொடுத்து வாங்கினேன் தெரியுமா? மட்டப்பாரணி மீது மதம் உள்ள யாழி நிறுத்தி அதன் மீது ஆங்காரம் உள்ள குருடன் ஏறி என்று அவன் கையில் வெள்ளிக்கவன் கொடுத்து மாணிக்கக்கல் சுழற்றி எறிந்தாள். விழுந்து எவ் உயரம் போகுமோ அவ்வுயரம் பசுமுன் கொடுத்து வாங்கினேன். அன்னவர்களை விலைக்கு வாங்கி படாத கொடுமைகள் செய்து விட்டேன். ஆனால் ஒருவையும் வரவழைக்க முடியவில்லை. அதனால் நேத்திரம் தெரியாதவன் போலும் செவி கேட்காதவன் போலும் படித்தும் நடித்துக் கொண்டிருக்கின்றேன். எங்க இந்த முத்தையன அந்த சோனைக்கிட்டையும் கற்பைக்கிட்டையும் ஆனாவையும் வானாவையும் வாங்கி சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். முதல்ல சொன்னேன் இந்த முட்டையிட்டேன், அட முத்தையா குடுக்கல் வாங்க நம்மளுக்கு வேண்டாம், கொடுத்த கடனை கேட்க போன அடிக்க வருவேன், நீ ஒரு முரட்டு பெய, அதே உன்னை சொல்ல நீ உன்னை சொல்ல நீ அவனை போட்டு அடிச்சு மண்டையை உடைச்சு போட்டு வந்துடுவேன். கடைசியில என்னைய கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் நிப்பாட்டி பிரதாடான்னு சொன்னேன். கேட்டானா? தாத்தா உங்க படத்துக்கு நான் பொறுப்புன்னு சொல்லி வாங்கி கொண்டு கொடுத்தேன். கொடுத்தவே ஆனாவையும் வானாவையும் வாங்கி வரான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். அவன் என்ன பண்ணிட்டு வரான்னு தெரியல. அட மூத்தையா எங்கட நக்குறவன் சீக்கிரம் வாயண்ட அபிச்சு நாராயணா. எங்கே தேடுவேன்? என்ன முக்கிய முக்கிட்டே இருக்கு? ஒரு ஸ்கிரீங்க முடிக்கிட்டியோ? யாருக்கு டாட்டா காமிக்குது? முத்து இது சக்கஸா? என்னதா முத்து வாயில குத்துனுண்டு? தாத்தா கிட்ட ஓட்டப்பந்தயம் வைக்கிறியா? ஓட்டப்பந்தயமா? ஓட்டப்பந்தயத்தில் நீ தான் ஜெயிப்ப. ஏண்டா முத்தையா, தாத்தா வந்து எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? இது நேரம் பையங்க என்ன பண்ணினாய்? ஊருக்குள்ள திரும்பி பார்க்க வேண்டியது. என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? நான் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டேன். ஏண்டா இந்த அகத்துல உனக்கு என்னென்ன வேலை தெரியுமா? ஆட்டுறது நீதான், ஓட்டுறது நீதான், காட்டுறது நீதான்.
ஓட்டுறதுன்னா என்னடா? என்னது? பருத்தி கொட்டை. பருத்தி கொட்டை. ஓட்டுறதுன்னா என்ன? என்னது? மாட்டு வண்டிய. காட்டுறதுன்னா என்ன? மாட்டை கொண்டு தண்ணி காட்டு. இந்த வேலையெல்லாம் நீ தான் செய்யணும். ஏண்டா முத்தையா, என்ன என்னை நிக்க வச்சே பேசுற? ஏய் முத்தையா, என்னடா முத்தையா, தாத்தாவுக்கு ஆசனத்தை எடுத்து போடு. ஆசனத்தை போடு. ஆமா தாத்தா வெட்டிட்டு வராம குட்டிட்டு வருவேன். இப்பத்தே எனக்கு ஞாபகம், அதாவது வயசாக ஞாபகம் இல்லாம போயிருது. காரணம் என்ன தெரியுமா முத்தையா? அந்த சோனைக்கிட்டையும் கருப்பைங்கிட்டையும் வட்டிக்கு கொடுத்தோம்ல, நீ போய் அந்த ஆணாவையும் மானாவையும் வாங்கி விட அப்படின்னு சொல்லி உன்னை அனுப்பிச்சு விட்டாங்க. அது என்ன சொன்ன? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்க உனக்கு? முட்டா போல சோத்த திங்கிறியா? இந்த சோத்த வந்து இடம் திங்கிற யாரடா கேட்கிறேன்? அவனை கேட்டு நானு அவனை சரி 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 கேட்டு நீ பொல்லா பேர. ஆமா ஆனா வரல, வானா வரல, எனக்கு தானா வரல. தாத்தா நீ உங்களை பாக்குற நான் இப்பதானே பாக்குறேன். நீ யாரு? நான் யாரு? என் சித்தப்பே மேண்டா. ஆமா தைரியமானவனா. ஆமா ஆமா ஏண்டா முத்தையா, சரி என்ன சொன்னாங்க? ஆனாவும் தானே ஆனாவும் மானாவும் வந்துகிட்டே இருக்கு. நீங்க போங்க வந்துடும். ஆனாவும் மானாவும் வந்துட்டே இருக்குமா? ஆமா. நம்ம போகாமையாடா வருவேன். உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அவனை ரொம்ப கண்டிப்பா கொண்டு வர சொல்லி கண்டிச்சு. ஆமா கண்டிப்பா கண்டிச்சு தான் வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா. ஆசனத்தை எடுத்து போடு. அது அப்படியே ஏன் தலையில ஓடு? ஆசனத்தை போட சொன்னா போட்டுவியா? போட்டுருவேன். ஓட சொன்னா ஓடிடுவேன். ஓட வேணாம்டா, அதனால நிக்கிறேன். ஆசனத்தை கீழே ஓடு. கீழே போடுங்க. உட்காரவா? பைய பைய உட்காரு, பார்த்து உட்காரு. ஒரு வழியா செட் ஆயிடுச்சு உங்களுக்கு. நானா என்ன நான் உனக்கு காது கேட்காத நினைச்சு கண்ணு தெரிய மாட்டேங்கிறீங்க. ஆசனத்தை புண்ணக்க போட்டுக்க நீ முன்னக்கத்தை உட்கார்ற. எப்படி தூக்குறதுலே தெரியலையே. பட்டியல திருப்பி போட்ட மாதிரி இருக்கு. அப்படி என்னத்தை நீங்க தூக்க முடியாம நாராயணா 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 என்ன இழுவ சாஸ்தியா இருக்கு. முத்தையா ஆசனத்தை பீனக்க போட சொன்னீங்கடா. ஒட்ட பீனக்க போட்ட நீ மூணக்க உட்காந்து முத்தையா ஆசனத்தை எடுத்து போடுறா. முத்தையா இராணி நீ போட்டு முத்து தாத்தா குறுக்க போயிடா. ஐயோ ஐயோ நான் என்ன மனுஷன் தானா? ஒரு வயசு போய் பக்கத்துல புருன்னு மூஞ்சிய போட்டு என் மூஞ்சிய பாரு மஞ்ச போட்டு போச்சு. என்ன எந்த பகவானே உனக்கு தெரியுமா? புருன்னு சத்தம் கடிச்ச என்ன முத்தையா தாத்தா உனக்கு தெரியுமா இல்லையோ? என்ன தெரியும்? பழைய சின்ன சுப்புலட்சுமி நம்ம அப்ப குட்டி மக நல்லா கண்டிட்டார். அவ ஆத்தாங்கரையோரும் வந்து இருந்தா. சரி என்னை பார்த்ததும் ஓ ஆத்தாக்காரன்னு போட்டா. சரி நான் என்ன செஞ்சேன்? குடு 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 குடுன்னு ஓடினேன். குடு குடு குடுன்னு ஓடுற கொடுத்தாளா? கொடுத்துட்டால. என்ன கொடுத்தா? அவ கைய பிடிச்சு அவ அகத்துக்கு இழுத்து. அவ கைய குடிக்கும் நீ பைய பிடிச்சியா? இல்லடா அவ கைய பிடிச்சு அவ அகத்துக்கு இழுத்து போயிட்டா. அகத்துக்கு எதுக்கு? அங்க பச்சரிசி சாதமும் பருப்பு குழம்பு வச்சிருந்தா. அதுல கொஞ்சம் பெருங்காயத்தை கீழா விட்டா. அவன் அங்க கடாமல அது எங்க வந்து என் மூஞ்சில கடா வைக்கிறீங்க. சோறு நிக்க போனையா? சோறுன்னு சொன்னானே போதும். உனக்கு சோழா வந்த வரைக்கும் நடந்தே போவேன். ஐயோ ஆண்டவா
முட்டையா ஆறுதாரம் ஆறுதாரம்டா ஆறுதாரம்டா சரி ஆறுதாரம்டா முட்டையா உனக்கு புரியலையா பூரி இல்ல கலங்க முடியல உனக்கு புரியலையா புரியல முட்டையா ஆறுதாரம் முட்டையா 6 மனைவிகள் எனக்கு உனக்கு அதைத்தான் 6 தாரம் கட்டினேன் சரி குழந்தை இல்லை 6 தாரம் கட்டி குழந்தை இல்லையா ஆமா 7ஆம் தாரம் அவத்தை கட்டிட்டு வந்திருக்கேன் அவளை பார்த்தையா என்ன பாத்தியா ஓதுங்க இல்லடா 7ஆம் தாரம் கட்டிட்டு வந்தல்ல ஆமா அவளை நீ பார்த்தியா பார்க்கலையா ஓ மாமி சொல்றியா மாமி அவளை பார்த்தையா கிளி மாதிரி இல்ல மூக்கு இப்படி இருக்குமோ ஆமாடா முட்டையா அவளை 7ஆம் தாரமா கட்டிட்டு வந்தேன் சரி சரி அவளுக்காக குழந்தை பிறக்கும் சொல்லி கட்டிட்டு வந்தா அவளுக்கும் குழந்தை இல்ல நீ இப்பதான் கல்யாணம் பண்ணிருக்க ஒண்ணுக்கு பண்றது இல்லையா என்ன தாத்தாவுக்கு நரைச்சிருச்சுன்னு பாக்குறியா தாத்தாவுக்கு நரைக்க தாண்ட விறப்பு ஏறுது இது வீரம்டா வீரம் ஏண்டா முட்டையா 7 தாரம் கட்டி குழந்தை இல்ல காரணம் என்னடான்னு உங்ககிட்ட கேட்டேன் தாத்தா நான் சொல்றது நீங்க செய்யுங்க உங்களுக்கு புத்தக சந்தானம் கிடைக்கும் நீ சொன்னேன் என்னடா முட்டையான்னு கேட்டேன் தாத்தா பாராயண கேட்டா புத்தக சந்தானம் கிடைக்கும் நீ சொன்ன அதனால ஏன் ஆத்துக்காரிய நீ கூட்டி போனியா நான் முன்னாடி கொடுத்துட்டு நான் தான் போய் ஏத்துனேன் மாட்டு வண்டியில ஏத்தனையே மடிச்சார் போட்டுருந்தாங்க ஆமா அதனால அவளை ஏற முடியாது தூக்கிட்டு உட்கார வச்சேன் இல்ல அவுத்து போட்டோம்டா அவுத்து போட்டு முண்டமா தெரியும் சொல்றியா வண்டி அவுத்து போடணும்னு நான் சொல்றேன் அவுத்து போட்டு ஏற விட்டியா அதை போட்டு இந்த மாதிரி ஆசனத்தை போட்டு அதை ஏறி உட்கார வச்சு சரி உட்கார வச்சு இங்க இருந்து ஓட்டுனேன் சரி ஓட்டினா ஓட்டுனா ஒரு நாயா இருக்கு அப்புறம் என்ன பண்ணி ஓயா பண்ண கேட்காது மாடை ஓட்டிக்கிட்டு ராமானுஜ ஐயங்கார் வீட்டுல போய் பாராயணம் கேட்கறதுக்கு நானும் மாமியும் போறோம் மாமியும் அப்படி போய் ராமானுஜ ஐயங்கார் வீட்டுல நானும் மாமியும் முத வாசப்படியில காலை வைக்கிறோம் கூட இருந்து சத்தம் வருது எப்படி வருது பார்வதி பதையே அப்படி சொல்றா அப்படி கதை இருக்குது கதை முடிஞ்சு போச்சு சரி கதை முடிஞ்சு போச்சு எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்ப நான் சொன்னேன் மாமி கதை முடிஞ்சு போச்சு வீட்டை விட்டு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க நம்மளும் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வந்து கதை கேட்கணும்னு சொன்னேன் அதுக்கு மாமி சொல்லுச்சு அம்பி முத்தையா நோக்கு விஷயம் புரியாது ஐயங்காருக்கு நான் தனியா பேச வேண்டியது இருக்கு அப்புறம் ஐயங்கார் வீட்டுல மாமி போச்சு ஐயங்கார் வீட்டுக்குள்ள மாமி போச்சு மாமி போச்சா மாமி போச்சு ஐயங்கார் வீட்டுக்குள்ள மாமி போச்சு ஐயங்கார் என்ன பண்ணாரு மாமி வீட்டுக்கு விட்டு என்னை வாசல் நிக்க வச்சு வடக்குன்னு கதவை தாழ்பால் போட்டாரு தாழ்பால் போட்டாரு அவங்க அப்பாங்க நான் இப்பாங்க நடுவுல தாழ்பான் என்ன முட்டையா உன்னை நம்பி என் ஆத்துக்காரிய பாராயணம் கேட்க கூட்டித்தானே போக சொன்னேன் இங்க இருந்து கூட்டி கொண்டு கதை கூட்டு போய் கதவை தாழ்வா சரி கதவை தாழ்பால் போட்டாரு அப்படின்னு ஜன்னல்ல ஏறிக்கிட்டு பார்த்தேன் ஒரே இருட்டு அப்ப பக்கத்து வீட்டுல இருந்து வெளிச்சம் விழுகுது அந்த வெளிச்சத்துல அந்த ஓட்டையில பாக்குறேன் சாவி துபாரத்துல 2 பேரும் கதையை ஆரம்பிச்சாங்க தனித்தனியா உட்கார்ந்துட்டு ஆனாரு மாமியும் ஐயங்காரும் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பாட்டு மூலமா கதை சொன்னாங்க சொல்றீங்க ஆத்துக்காரி இழுத்துண்டு வா கால் போகணும் இல்ல கோல் முடியும் வரட்டு நக்கி மாமி கூப்பிட்டு மாமி வாங்க வசந்தத்தில் ஓர்
இருக்கணும். ஆத்தா தோணு. ராஜமா நகரத்திலேயே எங்க அகத்துக்கார பெரிய பணக்காரர். பெருசு. அதுக்கு பெருசு இருந்துச்சு. இப்ப ஆமா 7 தாரம் இல்ல இல்ல விசு பூசு என்ன ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. 1 தாரமா 2 தாரமா 7 தாரத்தை சொல்லி பச்சை ஆக்கிட்டீங்க. சரி எனக்கு நேக்கு பூசு அப்பா 7 தாரம்னா நான் 7 தாரம் நான் கடைசி தாரம். ஆமாயோ அந்த பையனை பார்த்தீங்களா முத்தையன முத்தையா வந்து என்ன குத்தையா கருப்பு பூனை அந்த பக்கம் ஓடுது. இவரு பார்த்தாரு முத்தையன் சேலை இருக்கிறத பார்த்துட்டு பூனை அந்த பக்கம் ஓடுது சரியில்லை அப்படி கருப்பாய் கையை பிடிச்சிட்டு உள்ளப்புறத்துக்கு போயிட்டாரு. உள்ளப்புறத்துல மக்க குழம்பு அடிக்கிறது அதை கோல கையில சின்ன கோல் அதை நடுவுல விட்டு குடி விழுந்து போய் 2 பேரும் படப்புக்குள்ள பூந்துக்கிட்டாங்க. உச்சி படப்புல ஏறிக்கிட்டு பாக்குறேன் படப்பு ஒரு பக்கமா சரியில்லை அதான் எனக்கு தெரியுது. மக்கள் மாடு சொல்றேன் மாடு நிக்க மாட்டேங்குது மூசு மூசு மோந்து பாக்குறேன். என் தங்க வேலை பாமேன்னு சொன்னா டைலாக் அப்படியே சொல்றேடா பாவி. அப்ப என்னன்னு பார்த்தா பாட்டெல்லாம் பாடுறாரு. பாட்டுலையா பண்ண பாட்டா பாடுவோம் பப்பே பண்ண பாட்டா பொங்கும் அழகு பூத்து குழுந்து தங்க தாமரை I'm
என்னைய கிளம்பு சாட்டையா? ராமாயணம் கேட்க போனியா இல்லையோ? போனா அங்க போய் நித்திர பண்ணிக்கியா? மகாபாரதம் கேட்டு ராமாயணம் கேட்டு நித்திர பண்ணா சொன்னது யாரு? நோக்கு சொன்னதாரு? நேக்கு முட்டையே நேக்கு முட்டை. நோக்கு முட்டையே நேக்கு முட்டையே நேக்கு முட்டையே நோக்கு ஏ முட்டையா ஒரு போக்குல போயிட்டியா? எங்க அவன முட்டையா முட்டையா அவ இல்ல கேட்டா கேட்டா கேட்டியா? படுத்துறீங்க படுக்கவே இல்லை. போன் ஊத்திட்டியா? நீ எங்கேயும் படுக்கல. அப்படி யார் சொல்லுங்க? செய்யுது வாடா. நீ சேவைக்கு கொடுக்கல. இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மாமி அங்கேயும் படுக்கல, நீ சேலையத்துக்கு கொடுக்கல, நான் அதை பார்க்கல. விலை கொடுத்து வாங்கினவங்க சதா நேரம் அழுது தந்தை ஆச்சுன்னு வாடா மாமி, தம்பி மாமி. அம்மா தாயே இப்படி வாருங்களப்பா அம்மா மேல வளர்ந்த மகன் அங்கே காலத்தில் பார்த்து மேல வளர்ந்த கிச்சன் என்ன கார்த்திகை மாசம் போய் வா என்று ஒரு வார்த்தை சொன்னால் அதுவே எனக்கு பரப்புறது என்று ராஜதந்திரம் படிச்சவன் என்ன சண்டி நீ பெரிய தந்திரகாரி பெரிய மந்திரகாரி உனது மகனை காட்டுல போய் படுத்துக்க வேற ஓடி வந்தாங்க ஓடுற விலங்க போட்டுருவேன். விலங்க போட்டு விலங்க யார் பார்க்கறது? அதெல்லாம் வேணாம். யார் பார்க்க? நீங்க தான் பார்ப்பேன். சொல்லுங்களேன். அடுத்தவளே என்ன தெரியுமா? சொல்லுங்கள் அம்மா. தெரியாதா? 200 ஜலந்தத்தி அண்டா கூட தெரியாம பிடிக்கணும். கிளம்புமா. அன்னைக்கு
கையில கொடுத்தாரு. சந்தி இந்த குடத்தை யார் கையில கொடுத்த? வேலையை முடித்தவுடன் முத்தியாதான் வாங்கினார். முத்தையன் கையில கொடுத்து என் தலையில வச்சு அடுத்த என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? முத்தம் தெளிக்க வேண்டும். கண்டிரப்பா
இல்ல, கொஞ்சம் ஒரு வயசு பையனை மட்டும் கொஞ்சம் வாடி கொஞ்சம் வாடி. நான் பாட்டு உணவு சோசப்பட்டு கூட வந்துருவேன். வீட்டுல பழைய தோசை தட்டி கிடக்கு. அதை வந்து கொச்சக்கார இடுப்புல கட்டி கொடுத்துருக்கு.